பலரும் ஆவலோட காத்துட்டு இருந்த பிக் பாஸ் தமிழ் காமன் மேன் ஷோ இன்னைக்கு செமையா ஸ்டார்ட் ஆகியிருக்கு. பல இன்டர்வியூஸ், பல போட்டிகளை தாண்டி இந்த ரவுண்டுக்கு மொத்தம் 50 பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க. இந்த 50 பேர்ல இருந்து ஒரு சிலர் பிக் பாஸ் 10ல கண்டஸ்டண்டா கலந்துக்க போறாங்க. இவங்கள 5 பேர் பிக் பாஸ் 10ல கலந்துக்க போறாங்கன்ற மாதிரியும் சொல்லப்படுது. அந்த வகையில இன்னைக்கு ஷோ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஷோவோட ஆரம்பத்திலேயே ஒரு டாஸ்க் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன டாஸ்க்னா, பிக் பாஸ்ல ரொம்பவே ஃபேமஸான கார் டாஸ்க் மாதிரியே இதுல பஸ் டாஸ்க் வச்சிருக்காங்க. சொல்லப்போனா இந்த டாஸ்க் மூலமா கண்டஸ்டன்ஸை கதற விட்டுட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது இந்த 50 பேரையும் மொத்தம் 36 சீட்டு மட்டுமே இருக்கிற 2 பஸ்ஸுக்குள்ள ஏற சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் பஸ்ஸை நிறுத்திடுறாங்க. எப்போ ஹார்ன் அடிக்குமோ அது வரைக்கும் எல்லாரும் உள்ளேயே தான் இருக்கணும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் 2 மணி நேரம் நடந்துச்சு. ஆரம்பத்தில் எல்லாரும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி இந்த டாஸ்கை என்ஜாய் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் போக போக எல்லாரும் செம டயர்டாகி மூச்சை விட முடியாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. எல்லாரும் வேர்வையிலேயே குளிச்சிருந்தாங்க. அந்த அளவுக்கு உள்ள ஹீட்டாகவும் இருந்திருக்கு. அப்போ பஸ்ல இருந்த ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, ஐயோ என்னால் முடியலை, யாராச்சும் ஒருத்தர் செத்துருவாங்க போல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு புலம்பிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஹார்ன் அடிச்சு எல்லாரையும் வெளியே விட்டுருந்தாங்க. இதை பார்க்கும்போது என்னடா டிக்கெட் ஃபினாலில கொடுக்க வேண்டிய டாஸ்கை ஆரம்பத்திலே கொடுத்து எல்லாரையும் வச்சு செய்றீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்து இன்டர்வியூ ரவுண்டு ஒன்று இருக்கு. அது முடிஞ்சதும் இதே மாதிரி டஃப்பான டாஸ்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா இதுவும் கண்டிப்பாக பிக் பாஸ் ஷோ பார்க்குற வைபில் தான் இருக்கும். ஸோ போக போக ஷோ எப்படி இருக்க போகுதுன்றதையும் யாரெல்லாம் பிக் பாஸ் 10ல கலந்துக்க போறாங்கன்றதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.